திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதனுடைய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்பதான் அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு ஓரளவுக்கு மனசு நிம்மதி அப்படிங்கிறது இருக்குது. அதே போல உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். அவர் 6 குடையவரும் ஆகிறார். 1 மற்றும் 6ஆம் அதிபதி செவ்வாய் போய் இருக்கக்கூடிய இடம் 10ஆம் வீட்டுல இருக்கு. சோ பாத்துட்டீங்கன்னா இருக்கதே ரொம்ப குழப்பமான கிரகம் எதுன்னா அது கேதுதான். பெரிய கிரகமும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் கேதுதான். ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்கணும், ஒரு விஷயத்துல நல்லது நடக்கணும், ஒரு விஷயத்துல தப்பா போயிட்டு இருக்குது, அந்த தப்பை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கேது இல்லாம நடக்காது. அப்ப அப்பேற்பட்ட கேது உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு செவ்வாயோட ஜாயின் பண்ணிக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து தப்புகளையும் உங்களுக்கு சரி செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். தொழில் ரீதியான ஞானத்தை கொடுப்பார். உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தேர்ந்தெடுத்து கொடுப்பார். நல்ல மனிதர்களுடைய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் ஆன்மீக ரீதியாக அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 6ஆம் அதிபதியும் ஆகிறதுனால கடன் வாங்கலாமா வேண்டாமா, இது நமக்கு தேவையா, நோய் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுத்து கொடுப்பது, நல்ல வேலை வாய்ப்புகளை தேடி கொடுப்பது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அது எங்க போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கொடுப்பார். அதுக்கு ஏதோ அதற்குண்டான குணம் சர்ப்பம் விஷத்தை கொட்டுறது. அதனால கொஞ்சம் தடைக்கு அப்புறம் கொடுக்கும், கொஞ்சம் மனவேதனைக்கு அப்புறம் கொடுக்கும், கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறம் கொடுக்கும் அப்படிங்கிறது மட்டுமே தவிர இந்த 1 மாத காலங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு அதீத ஞானத்தை இந்த கேது கொடுத்துட்டு தான் போகும். அது செவ்வாயோட சேர்ந்து இருக்கும் பொழுது அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ல போய் இருக்காரு. பொதுவாக குரு 8ல் இருக்கிறது நல்லது இல்ல. பணம், நகை, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும் இந்த 1 வருட காலங்கள். இருப்பினும் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு இழப்புகள் வந்தாலும் ஒரு பண வரவை இழக்கிறீங்களா அதுக்கு ஈக்குவலா பணத்தை கொடுத்துருவார். அதே போல நகை சார்ந்த விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா கோல்டு லோன் எல்லாம் நிறைய வாங்கியிருப்பாங்க விருச்சிக ராசிக்காரர்கள்லாம். கோல்டு வச்சு பணம் வாங்குறது, ஒருத்தர்கிட்ட கைமாத்தா கடன் வாங்கி அதை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கறது, பணத்தை கொடுத்துட்டு அவன் பணத்தை திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிறது, இப்ப எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு அது நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கறத உண்மை. சோ இதுல இனி வரக்கூடிய காலங்களையும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அவரே உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் ஆகிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறத உண்மை. அடுத்தது சனி. சனியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 3, 4 குடையவரான சனி 5ஆம் வீட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாலும் உங்க ஜாதத்துல சனி வக்கரமா இருக்கான்னு பாருங்க. இந்த சனி வக்கரம் 13ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கர காலகட்டங்கள். அப்ப இந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் உங்க ஜாதத்துல வக்கரமாக இருந்தால் மிகுந்த யோகத்தை, வீடு மனை சொத்துக்கள், உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வர்றது, சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடு சார்ந்த பிரச்சனைகள் சரியாகிறது, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லை, இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு ஏமாற்று வேலை நடக்கும். கண்ணு முன்னாடி எல்லாம் காட்டிட்டு அது எதுவுமே இல்லை அப்படிங்கறத காட்டிட்டு போயிரும் அப்படிங்கறதா இந்த சனி வக்கரத்தினுடைய ஒரு காலகட்டங்கள். அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கிரன். சுக்கிரன் யார்? உங்களுக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலேயே இருக்கார். 7 கூடையவர் 7ஆம் வீட்டுல இருந்தா கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். புதிய நல்ல வரன்கள் தேர்ந்தெடுத்து வரும். உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே போல எதிர்பார்ப்புக்கு தகுந்தது போல வரன்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த சுக்கிரன் அங்க இந்த 1 மாத காலங்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருக்கிறனால குடும்பத்தோட சேர்ந்து தீர்த்த யாத்திரை போறது, குடும்பத்தோட சேர்ந்து இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, குடும்பத்தோட சேர்ந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது, சுப விரயங்கள் நடக்கிறது, இதெல்லாமே நிச்சயமா இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்தது புதன். புதன் யாரு? 8 மற்றும் 11ஆம் அதிபதி. அவரும் வக்ரம் ஆகிறார் 18ஆம் தேதிக்கு மேல. அப்ப லாபம் சார்ந்த விஷயங்கள், லாபம் சார்ந்த ஒருத்தர் போய் சந்திக்கணும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், ஒரு ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறீங்க, ஒரு சிறிய உழைப்பு மூலமாக பெரும் பணம் தேடி வருது, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றணும், இதெல்லாம் நினைச்சீங்கன்னா 18ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது நல்லது. 18ஆம் தேதிக்கு மேல இருந்து ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் புதனும் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த காலகட்டங்களை பணம் சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், ஐடென்டிபிகேஷன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார் 16ஆம் தேதி வரைக்கும். அதனால தொழில் ரீதியாக 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு மூவ் அப் அப்படிங்கிறது ஒரு லைட்டா கொண்டு போயிட்டு இருங்க. என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போறது நல்லது. 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு புதனோட சேரப்போகிறார். அப்ப சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா புதாதிய யோகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு மேல அது இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாக்குறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வர்றதுனால பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பேசுறது, அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்றது. ஏன்னா உங்களுக்கு 9, 10 தொடர்பு ஏற்பட்டாலே தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் பொழுது தந்தைக்கு உதவி செய்வது, தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது, பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை சேர்றது, அல்லது பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்குது இப்ப அந்த டைம்ல மூவிங் ப்ராசஸ் பண்றது, இதனால உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. சோ
விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 50% மிகுந்த யோகத்தையும் 60% மிகுந்த யோகத்தையும் ஒரு 30 to 40% கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கறத எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.